Hello students, last video la fourth question oda first subdivision பார்த்தோம். இந்த questionல fourth second subdivision பார்ப்போம். second subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா first of all fourth questionல வந்துட்டு first principle வச்சு நம்ம derivative பண்ணனும் find பண்ணனும். so என்ன கொடுத்திருக்காங்க find the derivative of x minus 1 into x minus 2 using first principle. so the UV rule படி நம்ம நார்மலா போட்டுடலாம். first principle வச்சு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் தெரியறதுக்கு ஜென்ரலா நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் f of x தெரியணும், f of x plus h தெரியணும். f of x என்னங்க क्वेश्चन f of x வந்து x minus 1 into x minus 1 into x minus 2 x minus 2. so இத நான் cross so rainbow multiplication x into x x square x into minus 2 is minus 2x minus into 1 is minus x minus 1 into minus 2 is plus 2. okay va so x square minus 3x plus 2 இது f of x. okay va இது f of x. final f of x. but நம்ம first x minus 1 into x minus 2 அந்த ஆர்டர்லயே போடலாம். பட் காம்ப்ளிகேட்டடா போவோம். சம்ஸ்ல வரும்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சொல்லிட்டு f of x கண்டுபிடிச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னாலே எப்பவுமே f of x கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? f of x plus h இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்துட்டு f of x plus h நான் கண்டுபிடிக்கணும். so f of x plus h f of x plus h ஒண்ணு இல்ல, f of x plus h னா x க்கு பக்கத்துல h ஆட் பண்ணும். say for example இங்க x ஸ்கொயர், ஓகேவா? நான் எப்படி எழுதணும்னா x plus h whole square அந்த மாதிரி x plus h whole square minus 3 into x plus h plus 2. கரெக்ட்டா? இப்ப எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுங்க. plus h square a plus b whole square plus h square plus 2hx minus 3 நான் உள்ள கொண்டு போறேன். ஓகே, minus 3x minus 3h plus 2. wonderful result. okay, now எந்த term cancel ஆகும்? no terms getting cancelled. so x square plus h square அப்படி இருக்கு. x square plus h square minus 3x minus 3h plus 2x plus 2. no terms getting cancelled now. so we will proceed with first principle formula. இப்பதான் நீங்க first principle formula இருக்கணும். இது f of x plus h. ஓகேவா? f of is not working. so this is f of x plus h. so write the first principle formula. what is first principle formula? limit f of x minus f of x whole divided by h. this is my first principle formula. நம்ம இந்த क्वेश्चन பாருங்க, நம்ம uv மெத்தட்ல போட்டா ஈஸியா முடிஞ்சிரும். கரெக்ட்டா? uv மெத்தட்ல போட்டா fraction of second ல உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா? so from this what do you observe? first principle விட
நார்மல் மெத்தடே ஈஸி அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் விட நார்மல் மெத்தட் ஈஸி தானே? ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னு உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட்லாம் கேட்பாங்க. ஏன்னா அதில் தான் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நிறைய நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பேஸ்டு சம்ஸ் தான் உங்களுக்கு நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்னு எக்ஸ் பிளஸ் ஹெச் கண்டுபிடிக்கும். அதாவது இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது. கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுத போறீங்க. எஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் எக்ஸ் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் வராது. அப்படி எழுதுனா தப்பா ஆன்சர் வரும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ எஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அப்ளை பண்ணுங்க. லிமிட் h tends to 0. F of x plus x square plus h square minus 3x minus 3h plus 2hx plus 2. இதான் f of x h minus இங்க பாருங்க, இங்க மைனஸ் இருக்குல்ல, ஓகேவா? மைனஸ் ஓகேவா? இதெல்லாம் 10th படிச்சிருக்கீங்க. மைனஸ்க்கு அப்புறம் பிராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணக்கூடாது. சால்வ் பண்ணா கொஸ்டினே திருப்பி வந்து x minus 2. ஓகேவா? ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணக்கூடாது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும், சிம்பிளிஃபைடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? Now apply. இந்த மைனஸை உள்ள கொண்டு போங்க. minus x square plus minus into minus 3x minus 2. ஓகேவா? So limit h tends to 0. x square plus h square minus 3x minus 3h plus 2hx plus 2 minus x square minus plus, so plus 3x minus 2 whole divided by h. Okay, now what are the terms? Yeah, solilame x plus x square minus x square cancel. Then the terms plus 2 minus 2 cancel. Then plus minus 3 cancel. Okay, well, that's all. So limit h tends to 0. h square minus 3h plus 2hx. That's all now. Whole divided by h. இப்போ நியூமரேட்டர் பாருங்க. நியூமரேட்டர்ல நம்ம எது காமனா இருக்கலாம்? h எல்லாமே காமனா இருக்கு. சோ h காமனா எடுத்துக்கிறேன். லிமிட் h 0. h காமனா எடுத்துட்டேன்னா இங்க ஒரு h நான் காமனா எடுத்துட்டேன். h ஒரே ஒரு h தான். சோ h மைனஸ் இங்க ஒரு h 1 ஆயிடும். ஓகேவா? சோ மைனஸ் இங்க ஒரு h தான் காமனா இருக்கு. சோ நான் அதையும் எடுத்துறேன். plus 2x whole divided by, ஓகேவா? சோ இந்த h கேன்சல் ஆயிடும். இப்போ லிமிட் h tends to 0 இருக்குல்ல, இப்போ வேல்யூ h tends to 0. h tends to 0 னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? h ஓட வேல்யூ 0. ஸோ h ஓட வேல்யூ வந்துட்டு 0 அப்ளை பண்ணீங்கன்னா minus 3 plus 2x which will be 2x minus 3 will be my answer. Wonderful result. 2x minus 3. ஓகேவா? இதுவே 10 minutes ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் சப்டிவிஷன்